ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம புது வண்டி வாங்க போகிறோம். அதை விட நம்ம சேனல் வந்து நிறைய லேடிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜென்ஸை விட பெண்கள் தான் அதிகமாக பார்க்குறீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, நம்மளால் நினச்சா நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறான வீடியோ தான் இது. ஏன்னா இந்த வண்டி சுய சம்பாத்தியத்தில் வாங்கின வண்டி. ஸோ நம்மளே இன்கம் சம்பாரித்து ஒரு லேடியால் ஒரு பைக்கே 1,20,000 சம்திங் ரூபாய்க்கு பைக்கே வந்து நம்ம உழைச்சி சம்பாரித்து வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான வீடியோ தான். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ என்னால் வேலைக்கு போக முடியல, என் குழந்தைங்க இருக்குது அதனால் வேலைக்கு போக முடியல, எனக்கு வந்து அந்த பிரச்சனை அதனால் வேலைக்கு போக முடியல, இந்த பிரச்சனை அதனால் வேலைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஸோ எல்லாத்தையும் ஓகே, என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ அது போக வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் நான். ஸோ அந்த வண்டி பில்லை காமிச்சிட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் கவனித்தேன். ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம வீடு தான். ஹோம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹோம் டூர் வந்து அப்படியே கரெக்டாக நாளைக்கு 9 மணிக்கு 10 மணி 11 மணிக்குள்ளே அதிகபட்சம் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 11 மணிக்குள்ளே நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு நீங்கள் போய் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலோ, இல்லை என்னையும் பிடிச்சிருந்தாலோ, இல்லை மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சுனாலோ, என்ன ஒரு காரணமாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது வந்து என்னோடய தங்கச்சி, ரெகுலராக பார்க்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என் தங்கச்சி, இது என்னோடய அம்மா அப்பா விஸ்வானிகாசு. ஸோ நாங்கள் வந்து இப்போ எந்த ஷோரூம் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுசுக்கி ஷோரூம் போயிருக்கோம். ஸோ இது வந்து மதுரையில் புதூரில் இருக்குது. ஸோ கேட்பீங்க, அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டூ வீலர் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சனால எல்லா டூ வீலர்ஸ்க்குமே ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு நல்லா. ஸோ எவ்வளோ குறைஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன், பில்லை காட்டுறேன். ஸோ பில்லை காமிச்சு எவ்வளோ குறைஞ்சிச்சு என்னெல்லாம் காட்டுறேன். ஸோ விஸ்வாங்கப்பா வந்திருக்காரு. ஸோ டியூவில் தான் வாங்க போகிறோம், அவர் பேரில் தான் வண்டி வாங்க போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வண்டி என்ன வண்டி வாங்கியிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பொருள் வாங்கினாலும் டக்குன்னு நம்பி நம்ம வாங்கிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த சொன்ன அமௌண்ட்டை கண்மூடித்தனமாக அப்படியே கொடுத்துட்டு நம்ம அந்த பொருள் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஸோ அது என்ன ரேட் போட்டிருக்காங்க என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து கவனமாக நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். பில்லு வந்து நம்ம லோனில் போட்டிருக்கனால பில்லு வந்து கொடுக்கல. ஸோ அடுத்து வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. இது அவங்க கொடுத்த ரிசிப்ட், நான் எவ்வளோ அமௌண்ட் என்னதுன்னு டீட்டெயில் கொடுத்த ரிசிப்ட் நான் அதை காமிச்சு சொல்கிறேன். வண்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,11,313 ரூபா. ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ நான் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு இதுலேருந்து 3,000 குறைச்சிக்கிட்டாங்க. 1,11,313 ரூபா. ஸோ அதுலேருந்து 3,000 டிஸ்கவுண்ட் வேறு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் வண்டி ரேட் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக நான் இதை சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் ஒரு பைக் வாங்கினோம். இதே ஆக்சஸ், சேம் ஆக்சஸ் தான் வாங்கினோம். அப்போவே வந்து 1,15,000 ரூபா கிட்ட வாங்கினோம். டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கேட்டு குறைச்சி டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டோடு சேர்த்து தான் 1,15,000 ரூபா. ஸோ இது வந்து இப்போ 1,900 கிட்ட தான் வருது. 1,09,000 இதில் 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்கன்னா 9,000 ரூபா, 1,09,000 ரூபா கிட்ட தான் வருது. ஸோ இப்போ வண்டி ரேட்டு ஜிஎஸ்டி குறைஞ்சனால நம்மளுக்கு வண்டி ரேட் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ மற்றபடி நான் வந்து இப்போ டாக்குமெண்ட் சார்ஜ் நம்ம லோனில் போட்டு வாங்கினால டாக்குமெண்ட் சார்ஜ் 4,000 ரூபாயில் 3,000 ரூபா அதுலேருந்து தான் குறைச்சிக்கிட்டாங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் தான் 3,000 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ வண்டி அமௌண்ட்லேருந்து 3,000 ரூபா குறைக்கல. டாக்குமெண்ட் சார்ஜ் நம்ம லோன் அமௌண்ட் கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட்லேருந்து டாக்குமெண்ட் சார்ஜ்லேருந்து 3,000 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ 1,11,313 ரூபா வண்டி அமௌண்ட்டு. ஸோ நம்ம இனிஷியல் வந்து 15,313 ரூபா கட்டியிருக்கோம். 96,000 ரூபா லோன் அமௌண்ட்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட் சார்ஜ் விட்டுருங்க. டாக்குமெண்ட் சார்ஜ் 4,000 ரூபா போட்டிருக்காங்க நம்ம டியூவில் போட்டு வாங்கினால. ஸோ அதில் 3,000 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க, ரேட் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ 1,000 ரூபா நம்ம கையிலேருந்து கட்டியிருக்கோம். ஸோ அதனால் இதை விட்டுருங்க. ஸோ 1,11,313 ரூபா வண்டி அமௌண்ட்டு, 96,000 ரூபா லோன் அமௌண்ட்டு. நம்ம இனிஷியல் 15,313 ரூபா கட்டியிருக்கோம். ஸோ இஎம்ஐ பார்த்திங்கன்னா 5,122 ரூபா வந்து 24 மாதம் கட்டணும். 2 வருஷத்துக்கு கட்டணும். ஸோ 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா 1% இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கட்டுற டேட் போட்டிருக்காங்க. ஸோ 5,122 ரூபா 24 மாதம் கட்டணும். ஸோ இப்போ வந்து நம்ம 5,122 ரூபா லோன் அமௌண்ட்டா. ஸோ 24 மாதம் கட்டணுமா. ஸோ டோட்டல் 5,122 இன்ட்டு 24 நம்ம எவ்வளோ கட்டுறோம், 1,22,000 சம்திங் கட்டுறோம் நம்ம. ஸோ இனிஷியல் கையிலேருந்து ஒரு 15,313 ரூபா கட்டியிருக்கோம். ஸோ 1,38,241 ரூபா வருது. ரெண்டும் சேர்த்து நம்ம மொத்தமாக நம்ம கையிலேருந்து 1,38,241 ரூபா நம்ம கையிலேருந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு இந்த வண்டிக்கு. ஸோ வண்டியோட அமௌண்ட் எவ்வளோ சொன்னாங்க, 1,10,000
11,313 சொன்னாங்க. ஸோ நம்ம கையில் கொடுத்து போகிற அமௌண்ட்டையும் வண்டியோட அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணி பார்த்தா 26,928 வந்துச்சு. ஸோ நம்ம 1% இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்களா. ஸோ 1% இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம எப்படி வச்சு 96,000 தான் நம்ம லோன் அமௌண்ட்டு. ஸோ 1% இன்ட்ரெஸ்ட்னு வச்சு பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கு எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் கூட 1% கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் என்ன பார்த்தாலும் 22,000 சம்திங் தான் வந்துச்சு. 22,000 23,000 தானே வருது, நீங்கள் எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் இதெல்லாம் எங்கள்கிட்ட எதுவுமே டீட்டெயிலே சொல்லலை. நாங்களாம் இதெல்லாம் டோட்டல் போட்டு பார்க்குறப்ப கூட எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் விவரம் கேட்குறோம், என்ன கூட வந்திருக்கு, இது 3,000-4,000 கூட வருது, என்ன விவரம் நாங்கள் கேட்டோம். கேட்ட பிறகு அவங்க சொன்னாங்க 96,000 உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு, அது போக 4,000 உங்களுக்கு இன்சூரன்ஸ் இதில் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்டால் நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கேட்கவே இல்லை, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் நீங்கள் லோன் போடும்போது தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4,000 நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கேட்கவே இல்லை. இப்போ நாங்கள் அதை கேட்கலைன்னா இந்த விவரமே எங்களுக்கு 4,000 நாங்கள் பேக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு கேட்குற அமௌண்ட்டை கட்டிட்டு வந்திருப்போம். ஸோ நாங்கள் அது கேட்டனால தான் இப்படி ஒரு 4,000 இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அதில் போடுறாங்கன்னே எங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 1 or 2 டேஸில் எங்களுக்கு இந்த இது அனுப்பியிருந்தாங்க. நாங்கள் லைஃப் இன்சூரன்ஸ்க்கான அந்த இது அனுப்பியிருந்தாங்க எங்களுக்கு டீட்டெயிலு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன அமௌண்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 688 தான் போட்டிருக்காங்க. ஸோ 688 பட் ஆனால் 4,000 அதில் மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தோம். ஸோ அது அந்த அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டு அப்படி மாற்றி இப்படி மாற்றி வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி அந்த 4,000 கடைசி வரைக்கும் கணக்கு தான் சொன்னாங்க. ஸோ இது அந்த இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு தான் கவரேஜ் 1 இயர் தான். ஸோ 2026 வரைக்கும் தான். ஸோ அது எங்களுக்கு நாங்கள் கேட்கவும் இல்லை, அவங்களாம் இப்போ கம்பல் பண்ணி உள்ளே திணிச்சு இந்த 4,000 உள்ளே ஆட் பண்ணி அதை சேர்த்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ மற்றபடி நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஏதாவது இது பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பைக் நம்ம எடுத்தாச்சு, நான் பைக்கை காட்டுறேன். ஸோ ஹெல்மெட்டும் சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ ஒன்று இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது 2 கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பைக் தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளூ கலர் மேட் ஃபினிஷில் இருக்கிற சுசுகி ஆக்சஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பைக் எடுத்தது எனக்கு கிடையாது, என் தங்கச்சிக்கு. ஸோ நான் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ என் தங்கச்சிக்காக தான் இந்த பைக் வாங்கியிருந்தோம். என் தங்கச்சிக்கு இந்த பைக் யாருமே வாங்கி தரல, அவளே வாங்கிக்கிட்டா. பைக் மட்டும் கிடையாது, அவள் நிறைய விஷயங்கள் அவள் லைஃப்பில் அவளே தான் அவளுக்கு எல்லாமே பார்த்துக்கிறா. ஸோ யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல், இத்தனைக்கு எங்கள் அம்மா அப்பா பற்றி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப எங்களை ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக தான் வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ளேயே தான் வளர்ந்தோம். அம்மா அப்பா எங்களை பத்திரமா தான் வச்சுருந்தாங்க. எங்கே போனாலும் இந்த சைடு அம்மா இந்த சைடு அப்பா இந்த மாதிரி தான் கூட்டு போவாங்க. படிக்க வச்சது எல்லாமே நாங்கள் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சேஃப்டி ஜோனுக்குள்ளே மட்டும்தான் இருந்தோம். ஆனால் என் தங்கச்சி இப்போ ஒர்க் பண்ணுறா. ஸோ அந்த வேலை அவளாக அந்த வேலை வாங்கிக்கிட்டா. ஸோ அவளுக்கு அந்த வேலை யாருமே வாங்கி தரல. ஸோ அந்த சேஃப்டி ஜோன் ஆஃப்டர் மேரேஜும் அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இதை பார்க்குறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவள் அதுலேருந்து வெளியே அவளாக தான் வேலைக்கு போய் அவளாக தான் தேடி அந்த வேலை அவளாக தான் வேலை வாங்கிக்கிட்டா. யாருடைய ஹெல்ப் யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அதுக்கப்புறம் அவளாக ஒரு விஷயங்கள் அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவளாக செஞ்சுட்டு வர்றா. ஸோ அது போக அவள் கிட்ஸுக்கும் தேவையான விஷயங்கள் அவளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவளாக பார்த்துக்கிறா. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷனில், ரொம்ப இன்ஸ்பைரிங் நீங்கள், ஸோ நீங்கள் உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைராக ஃபீல் ஆகுதுன்னு. ஸோ எனக்கு என்னுடைய தங்கச்சி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள் தான். ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு தோணும், எதனால் இன்ஸ்பைரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி லைஃப்பில் ஃபைட் பண்ணி நம்ம வர்றோன்னா ஓகே, அது ஓகே தான். பட் ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு சேஃப்டி ஜோனுக்குள்ளேயே இருந்து நம்ம பத்திரமா பார்த்து நல்லா இது பண்ணி நம்ம போகிறப்ப வரப்பெல்லாம் கூடயே அம்மா அப்பா எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மா அப்பா அந்த டிசிஷன் எடுப்பாங்க. நாங்கள் எதுக்கு எடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியாகவே அந்த மாதிரியே இருந்துட்டு, ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம அந்த மாதிரி வெளியே வர்றது பெரிய விஷயம். ஸோ அதனால என் தங்கச்சி எனக்கு இன்ஸ்பைரிங்காக நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி ஜோனுக்குள்ளே வெளியே வர முடியாமல், வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாமல், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சரி ஓகே இவங்களால முடியுது நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் வெளியே ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் சாதிப்பீங்க. ஸோ அதுக்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ எந்த கோயிலுக்குனா மதுரையில் தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டே சாமி கும்பிடணும் வண்டிக்கு
அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்பா கூட வந்திருந்தாரு. ஸோ அப்பா வந்து வண்டிக்கு மாலை கட்டிட்டு இருக்காரு. நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு சாமியெல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நேராக பீமா ஜுவல்லர்ஸ் வந்து கிளம்பி போயிருந்தோம். ஸோ பீமா ஜுவல்லர்ஸ் எதுக்கு போயிருந்தோம்னா நகைச்சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு புதுசாக. ஸோ நான் நகைச்சீட்டு போட்டால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நகைச்சீட்டு பற்றி டீட்டெயில் பீமா ஜுவல்லர்ஸில் போட்டிருக்க அந்த சீட்டு பற்றின டீட்டெயில் எல்லாம் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ பீமா ஜுவல்லர்ஸ் நகைச்சீட்டு போட்டு அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக 3 கடையில் போயிட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ மாதிரி கூட போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் தங்கச்சிக்கு வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் ஏன் கூட போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அதை வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். ஸோ அவள் பேரில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்க முடியல வண்டி. ஸோ ஏன்னா அவளுக்கு வந்து அந்த சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வாங்க முடியல. அதனால் என் பேரில் இல்லைன்னா விஸ்வாங்க அப்பா பேரில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ என் பேரில் வந்து இது வரைக்கும் நான் இதுவுமே திங்ஸ் வாங்கினதே கிடையாது. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு புதுசாக ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுறது. ஸோ அதனால் லோன் அமௌண்ட் வந்து 96,000 ரூபா வரைக்கும் தரமாட்டாங்க போல். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்குறவங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டில் வந்து லோன் தரமாட்டாங்க போல். ஸோ அதனால் விஸ்வாங்கப்பா பேர்லேயே வந்து பைக் வாங்கிட்டோம். ஸோ இது வந்து நாங்கள் புது வண்டியில் ஃபஸ்ட்டு டே வந்து பீமா ஜுவல்லர்ஸ் போயிட்டு இருக்கதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக லைட்டாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். என்னையை பிடிச்சிருச்சுனாலும் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். என் தங்கச்சியை பிடிச்சிருக்குனாலும் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன வகையில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.